இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்னதாக ட்ராவல் விளாக் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். துபாயில் இருந்துட்டு நம்ம துபாய் ஃப்ரேமை வந்து பார்க்கலாட்டி எப்படி, இன்றைக்கி நம்ம துபாய் ஃப்ரேம் தான் வந்து பார்க்க போகிறோம். துபாயில் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிற ஒரு பில்டிங் தான் உலகத்திலேயே உயரமான பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கிற நம்மளோட துபாய் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம துபாய் ஃப்ரேமில் உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனேவே வந்து ஒரு ஃபவுண்டைன் டான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த அரபிக் மியூசிக்கில் இந்த ஃபவுண்டைன் டான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு ஒரு 7 o'clock அந்த மாதிரி நைட் டைமில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. நைட் டைம் போனால் தான் இதை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கேமராமேன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நமக்கு வேணும்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறமா அடுத்து நம்ம உள்ளே போனோன்னுமே நம்ம வந்து ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வந்து ஒரு பழைய துபாய் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடல், ஒரு செட்டப் வந்து வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து போகிறப்போ நமக்கு பழைய காலத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு பழைய காலத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருக்குறாங்க. பின்னாடியே நமக்கு ஒரு வீடியோ வந்து இருந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது அரபிக்கில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு வந்து புரியாது. அங்குள்ள திங்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். வரிசையாக பழைய காலத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நமக்கு இங்கே வந்து ஒவ்வொரு ஷாப்பாக வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து துணிக்கடை வந்து எப்படி இருக்கும், துணிக்கடை மாதிரியான ஒரு மாடல் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கடுத்து தையல் மிஷின் அந்த மாதிரி கூட வச்சுருக்குறாங்க. அந்த துணி கட் பண்ணுறது, தைக்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து பின்னாடி போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து நமக்கு வந்து பலசரக்கு கடை, நம்ம ஊர்லலாம் பலசரக்கு கடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பலசரக்கு கடை மாதிரியான ஒரு மாடல் அப்படிங்கிறது இருக்குது. இதில் எல்லாமே வந்து பொருட்கள், உண்மையான பொருட்கள் தான் பதப்படுத்தி வச்சுருக்க மாதிரி இருக்குது. இதை நம்ம தொட்டு கூட வந்து பார்க்கலாம். நம்ம நல்லா க்ளோஸ்அப்பில் தான் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம தொட்டு பார்க்குற மாதிரி தான் அது வந்து இருக்குது. அங்கே உள்ள வாசனை பொருட்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே அப்படியே ஒரு கடை மாதிரியே வந்து வச்சுருக்குறாங்க. ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு இருக்குது. அடுத்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு சுற்றி வந்தோன்னா அப்படியே நம்ம வந்து பழைய காலத்து பொருட்களை வந்து வரிசையாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து வரலாம். அதுக்கப்புறம் பழைய காலத்தில் உள்ள ஏர்போர்ட் வந்து எப்படி இருக்கும், கப்பல் அந்த இடம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த லைட் அங்கங்கே வந்து தொங்க விட்டுருக்காங்க நமக்கு வெளிச்சத்துக்கு. இந்த லைட்டை வந்து பார்க்குறதுக்கு இந்த நம்ம பழைய காலத்தில் உள்ள லைட் வந்து நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி வந்து இந்த லைட் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இந்த தையல் மிஷின், அப்போ உள்ள தையல் மிஷின்லாம் வந்து வச்சுட்டு பின்னாடி வந்து தைக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு துபாய் ஓல்டு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்து பழைய காலத்தில் உள்ள அந்த கைவினை பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த விசிறி, இந்த மாதிரி ஓலையில் பின்னுற பொருட்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்குறாங்க. இந்த கூடை அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த சின்ன வாளி, அதுக்கடுத்து கப்பல், அப்புறம் ஏர்போர்ட்லாம் வந்து எப்படி இருக்குங்க மாதிரியான பின்னாடி வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்காங்க. பழைய ஏர்போர்ட், துபாய் ஏர்போர்ட்டில் வந்து எப்படி இருக்கும், யுஏஇ ஏர்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், யுஏஇயில் வந்து அந்த கப்பல் தளம்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோலாம் வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்து நம்ம வந்து போயிடலாம். துபாய் ஃப்ரேம் வந்து மேலே நின்று பார்க்குறதுக்கு போகலாம். இங்கே வந்து எப்படி விடுறாங்கன்னா, எல்லாத்தையுமே விடுறதில்ல, கொஞ்சம் பேராக தான் வந்து நமக்கு வந்து மேலே விடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா அடுத்து கொஞ்சம் பேர் அந்த மாதிரி தான் வந்து நம்ம லிஃப்ட்டில் வந்து நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். நம்ம கீழே இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து துபாய் ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம ஒரு 150 மீட்டர் உயரம் வந்து இருக்குது இந்த துபாய் ஃப்ரேம் அப்படிங்கிறது. ஒரு அகலம் வந்து ஒரு 95 மீட்டருக்கு மேலே இருக்குது. இங்கே நின்று நம்ம துபாயுமே வந்து நம்ம சுற்றி வந்து பார்க்கலாம். அதுவும் நைட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம நிறைய வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம்ல, அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். நடந்தோன்னா நம்ம கீழே இருக்கிறது எல்லாமே வந்து தெரியும். நம்ம அவ்வளோ உயரத்துலேருந்து நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து பயமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்தளவுக்கு வந்து நமக்கு பயம் அப்படிங்கிறது வந்து இல்லை, ரொம்ப கேஷுவலாக தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த துபாய் ஃப்ரேம்க்கு உள்ளே வந்துட்டு என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நின்றுட்டு நம்ம நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க. இதில் நிற்கிறப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு
இதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா 3D எஃபெக்டில் வந்து இந்த வீடியோஸ் வந்து நம்மளை சுற்றி வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நமக்கு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து போடுறாங்கன்னா துபாயை பற்றின வீடியோஸ் தான் வந்து நமக்கு வந்து இதில் போட்டுட்ருக்காங்க. துபாயில் என்ன மாதிரியான பில்டிங்ஸ்லாம் இருக்குது, அப்புறமா வந்து துபாயில் வந்து என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் தான் இதில் வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சுற்றி முடிச்சுட்டு நம்ம மேலேயே வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினும் வந்து வச்சுருக்குறாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஒரு கேம் விளாடுற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 10 dirhams போட்டு இதில் விளையாண்டு இந்த மாதிரியான இந்த துபாய் ஃப்ரேம் இதில் ஒரு காயின் வந்து நமக்கு கிடைக்குது. கோல்டு காயின் மாதிரி இருக்குது, அது நம்ம கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதில் ஒரு பெரிய மொபைல் மாதிரி நமக்கு வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம வந்து செல்ஃபி வந்து எடுத்துக்கலாம். நம்ம செல்ஃபி எடுத்துகிட்டு நம்மளே வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே இருந்துட்டு கீழே இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் நைட் டைமில் வந்து நம்ம இந்த துபாய் ஃப்ரேமுக்கு மேலே இருந்துட்டு இந்த லைட் செட்டப்போடு நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துலலாம் நின்று வந்து ஃபோட்டோவும் வந்து எடுத்துக்கலாம். நமக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு தான் நம்ம மேலே நின்று பார்க்க முடியும். அப்புறமா நம்ம கீழே இறங்கி வந்துடலாம். கீழே இறங்கி நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த துபாய் டெக்னாலஜி, இந்த மெட்ரோ ஸ்டேஷன், இது எல்லாத்தையுமே வந்து துபாயில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் வந்து நமக்கு வீடியோவில் வந்து இந்த 3D எஃபெக்டில் வந்து போட்டுட்ருக்காங்க. இதுக்குள்ளே நின்று பார்க்குறப்போ ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா நம்ம நின்றுட்டு அப்படியே வீடியோஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே உள்ள லைட்டிங்ஸுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு டிக்கெட் வந்து ஒரு 50 dirhams கிட்ட வந்து அமௌண்ட் வந்து கேக் பே பண்ணணும் நம்ம வந்து இது உள்ளே போகிறதுக்கு. அப்புறமா இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து வெளியிலேயே வந்து துபாய் ஃப்ரேம்குள்ளே வந்து ஒரு ஷாப் மாதிரி சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருக்குறாங்க. இதில் நமக்கு வந்து துபாய் ஃப்ரேம் பற்றின ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இதெல்லாமே நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைன்னா நம்மளே வந்து ஞாபகார்த்தமாக இதை வந்து வாங்கிட்டு போய் வீட்லேயுமே வந்து ஷோ பீஸாக வந்து வைக்கலாம். அப்புறமா நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வெளியில் வரும்போது நம்மளோட துபாய் ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி துபாய் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.